ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இந்த தபசு நாட்களிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து நாம் சிந்திக்கவும் தியானம் செய்யவும் மறுபடியுமாக இந்த ஒரு இடத்தில் இதை கூட்டி கொடுத்த மറ്റുள்ள கிருபைக்காக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தேவனுக்கு ஏறெடுப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இந்த அருமையான சந்தை வேலைக்காக நன்றி அப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையை மரித்து உயிர்த்தெழுந்து கர்த்தாவே இன்று ஜீவித்து கொண்டிருக்கின்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் அதை நினைக்கின்றோம், விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரே இந்த தபச நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் மென்மேலும் உம்முடைய பாதை தண்டையிலே கர்த்தாவை நெருங்கி வர எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரை இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் மண்டையிலே கிட்டி சேரவும் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே கடைப்பிடிக்கும் நீரை கிருபை பெற்றாலும் நாங்கள் பாடுகின்ற பாடல் மற்றும் கேட்கின்ற தேவ செய்தி அனைத்தும் எங்களுக்கு ஏதுவாக இருக்க கிருபை பெற்றாலும் இயேசு முன் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலையிலே 333வது பாடலை பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலை 333, ஹிம் நம்பர் 333. பாவம் போக்கும் ரத்தமாம் நீங்க ஊற்றை காணும் மீட்பரே, மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் செய்குவீரே. பாவியேன் கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேன், ஞான ஜோதி மீட்பரே, மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் நன்மை செய்குவீரே. ரட்சகா கல்வாரி காண்டோனாக பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆழ்விராக. மீட்பரே, மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் நன்மை செய்வீரே. இன்னமும் கல்வாரியில்
நாம் நின்ற வண்ணமாகவே இந்த லெந்துக்கான ஆராதனை முறைமைகளை கடைபிடிப்போம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார், அவர் எவ்வளவு வேறும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கட்டடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாக அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் சேர்ந்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். எல்லா மனிதர்களையும் மீட்டெடுக்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து உலகத்தோடு உள்ள அன்பை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனே, நாங்களும் ஆதியிலே ஏதேனிலே சிருஷ்டித்தவரோடும் சிருஷ்டித்தவைகளோடும் உள்ள முறிந்து போன உறவை இணைக்க திரு அவதாரம் எடுத்த குமாரனாம் தேவனே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக பலியாகி வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மீட்புக்காகவும் நித்திய ரட்சிப்புக்காகவும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எங்களை நிலைநிறுத்த தேவ ராஜ்யத்தை அடைவதற்கான ஊக்கத்தை தந்து எங்களை பலப்படுத்துவதற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை தேவ வார்த்தையின் மூலம் எங்களுக்கு தந்ததற்காகவும் திருவசனம் தந்ததற்காகவும் திருவசன சத்தியங்களை உரைக்கிற பல ஊழியங்களுக்காகவும் தினந்தோறும் எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பலப்படுத்துகிற தேவ கிருபைக்காகவும் எங்கள் மேல் பொழிகின்ற ஆத்மீக நன்மைகளுக்காகவும் தேவ அன்பினாலும் பாதுகாப்பினாலும் ஊற்றப்படுகிற குடும்ப பந்தங்களுக்காகவும் தேவ மகத்துவத்தை குறித்து சிந்திக்க வைக்கும் இயற்கை வரங்களுக்காகவும் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவிய திரியேக தெய்வமே, உமக்கு துதியும் மகத்துவம். நாம் அனைவரும் சேர்ந்து பாவ அறிக்கையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை நாம் வாசிக்க கேட்போம். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். Psalms chapter 51 verses from 1 to 12. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இறக்கின்படி என் மீறுதல்கள் என்னை சுத்திகரி. என் அக்கிரமை நீங்க என்னை முற்றிலும் என் பாவமாறு என்னை சுத்திகரி. என் மீறுதல்களை நான் அறிக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவம் மன்னிப்பையும் சமாதானத்தையும் அள்ளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அமருவோம். இன்றைக்கான வேத பாடத்தை வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் அதிகாரம் முடிய. யோவான் 4 வசனங்கள் 46 முதல் 54 முடிய. பின்பு இயேசு தம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். பாடம் முடிந்தது. நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனை 170வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 170. 170. கவரும் நீர் மறித்த இன்ப குரு சண்டை இன்னும் நெருங்கிட என் உள்ளம் கவரும். என் பாவம் போக்கவே ஈட்டியால் குத்துண்டு, என் பாவம் போக்கவே ஈட்டியால் குத்துண்டு, ரத்தம் தண்ணீர் வழி தோடும் விழாவண்டை என் உள்ளம் கவரும். நீர் மறித்த இன்ப குரு சண்டை இன்னும் நெருங்கிட என் உள்ளம் கவரும். உந்தன் மகா இன்ப சத்தம் நான் கேட்டவன், உமதாச்சரிய அன்பை உணர்ந்தவன். உந்தன் மகா இன்ப சத்தம் நான் கேட்டவன், உமதாச்சரிய அன்பை உணர்ந்தவன். எந்தையே நான் உம்மை சேர்த்தவனாயினும், எந்தையே நான் உம்மை சேர்த்தவனாயினும், இன்னும் நெருங்கினான் உம்மண்டை சேர்த்திடு உள்ளம் கவரும். சுத்த கிருபையும் வல்லமையால் என்னை முத்திரியம் உமக்குழியம் செய்திட. சுத்த கிருபையும் வல்லமையால் என்னை முத்திரியம் உமக்குழியம் செய்திட. அத்தனே உம்மில் நல் நம்பிக்கையாய் உந்தன், அத்தனே உம்மில் நம்பிக்கையாய் உந்தன், சித்தமே என் சித்தமாக பிழைத்திட என் உள்ளம் கவரும். உறைந்து தனித்து 1 மணி நேரம் கழிப்பதே பாக்கியம். இந்த நாடிதான் உறைந்து தனித்து 1 மணி நேரம் கழிப்பதே பாக்கியம். என் தேவனே அது நேசமாயும் மூடல், என் தேவனே அது நேசமாயும் மூடல். இன்ப சம்பாஷணை செய்வதே ஆனந்தம். உள்ளம்
கவரும். அப்பரமரண ஆழி தாண்டும் வரை அறிய முடிய அன்பின் ஆழம் உண்டு. அப்பரமரண ஆழி தாண்டும் வரை அறிய முடிய அன்பின் ஆழம் உண்டு. என் பரனே உந்தன் அன்பின் ஆழத்தை நான் என் பரனே உந்தன் அன்பின் ஆழத்தை நான் இம்மையில் கூடிய மட்டும் அறிந்திட என் உள்ளம் கவரும். நீர் மறித்த இன்ப குரு சண்டை இன்னும் நேரும் இட என் உள்ளம் கவரும். சபையார் அமர்வோம். நாம் இறை செய்திக்குள் அதை கடந்து செல்வோம். அண்ணன் கென்னடி அவர்கள் நம்முடைய மத்தியிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனை பார்ப்போம். எங்களுக்கு வாழ்வு தருபவரே, எங்களை வாழ வைப்பவரே, அன்றாடம் எல்லா விதமான தீங்குகளில் இருந்தும் எங்களை விலக்கி பாதுகாத்து எங்களது குடும்பம், உற்றார் உறவினர் எங்களையும் வாழ வைத்து இந்த இடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறே உமக்கு நன்றியப்பா. ஆவியானவரே, நீரே வாயாக இருந்து பேசுகின்ற அடியானுக்கும் கேட்கிற அடியார்களுக்கும் பக்தி விருத்தி அடைவதற்கு உம்மை அதிகமாக நம்ப உமது வார்த்தையை கைக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. எல்லா துதிக்கான மகிமையுமாக்கி மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். இந்த இடத்துல நிற்பதற்கு தேவன் செய்த பெரிய அன்பை குறித்து முதலாவது அவருக்கு நன்றியை சொல்லி சபை செயலாளர் அவர்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நாம் வாசித்த இந்த சங்கீதம் 51 அவருடைய 4வது வசனத்தினுடைய பின்பகுதி, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு வாழ்வும் வாழ்க்கையும், வார்த்தையும் வாழ்வும், பெட்டிஷன் அண்ட் ப்ரொமோஷன். ஓகே, இந்த காலகட்டங்களில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பொதுவாக நமக்கு இந்த மனுஷனுடைய இயல்பான காரியம் என்னவென்றால், ஒரு காரியத்தை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு குறிப்புகளை நாம் அதை உணர்ந்து கொள்ளும் விதமாக அல்லது நாம் அதை திரும்ப திரும்ப படிக்கும்போது நமது இருதயத்திலே, நமது மூளையிலே அது ஆழமாக பதிந்து விடுகிறது. ஆனால் தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் எப்போதும் இருக்குமா என்றால் எப்போதும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் நாம் நம்ம வாசித்த இந்த 51 அதிகாரத்தில் நாம் படித்த விதமாக அவருடைய நீதி வேதத்தில் மாத்திரமில்லை, நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை பார்க்குறவங்க எல்லாரையும் பார்க்குறது மாதிரி நம்மளை உண்மையிலே பார்க்கக்கூடாது. நம்ம ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் நம்ம மற்ற ஆட்களை விட நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம காட்சியளிக்க வேண்டும், தோற்றமளிக்க வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட்னா கண்டிப்பாக யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அதனால தான் நம்ம இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வந்திருக்கிறோம் கேட்குறதுக்கு. அதற்கு ஆதாரமாக
ஆண்டவரே எழுதிய இந்த வார்த்தைகளை நாம் பார்ப்போம். எண்ணாகமம் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 37லேருந்து வாசிங்களா. 37லேருந்து 41 கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. எல்லோரும் இதை எடுத்துக்கிடுங்க. 190வது பக்கத்தில் இருக்குது. எண்ணாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 37லேருந்து வாசிக்கலாம். 37லேருந்து 41 முடிய. தொங்கல்களை உண்டாக்கி ஒரு நிமிஷம். இதை வந்து திரும்ப நான் ரிப்பீட்டாக சிஸ்டர் கூட இதை படிக்கிறேன். நல்லா பாருங்கள். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து, அதாவது அந்த தொங்கல்களை பார்த்து சரி அதை பார்ப்பீர்களாக. 41 நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி நம்ம இந்த ஒமான் தேசத்தில் இந்த தொங்கல்கள்னு சொல்லும்போது நம்ம பார்த்துருப்போம். ஒமானிஸ் எல்லாம் இந்த தலையில் இது அவங்க வந்து இது கட்டியிருப்பாங்க, தலப்பா கட்டியிருப்பாங்க, சோத்திரம். அதுமாரி அவங்க வந்து அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு தொங்கல் மாதிரி இருக்கும். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இதனால் அவங்க போட்டிருக்காங்களோ என்னவோ தெரியாது, இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து நம்ம ஜூஸுடைய அதிலேருந்து தான் இஸ்லாம் வந்தது. கிறிஸ்டியானிட்டி வந்து அதிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இயேசு வந்த உடனே அந்த தொங்கல்லாம் நமக்கு தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நம்ம தொங்கல்கள் பொதுவாட்டு நம்ம பட்டு சாரீஸ் எல்லாம் வீட்டில் இது பண்ணும்போது அதில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஜருகன்னு சொல்லுவாங்க. அந்த அதை வந்து முடிச்சாக போடுறதுக்கு நமக்கு வந்து அவங்க அந்த பட்டு சாரி வாங்கக்கூடிய இடத்துலையே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதை போட்டு தந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எத்தனை பேருக்கு, நிறைய பேருக்கு அதில் வந்து அனுபவம் இருக்கும். இது இல்லாமல் நம்ம அப்படியே சிலச்சம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா வீட்டில் வச்சே நிறைய பேர் அதை பண்ணுவாங்க. சோத்திரம். என்னுடைய மனைவி அதை நல்லா பண்ணுவாள். ஏதோ கொஞ்ச நேரத்தில் ஒரு 1 ஹவரில் இல்லாட்டா 1.5 ஹவரில் அதை புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறது. அதாவது சாரியில் அந்த லாஸ்ட்டு இவர்கள் அந்த முந்தானை அதில் வந்து அது முடிச்சா இது ஒரு 1 மணிக்கூர் 1.5 மணிக்கூரில் அவ்வளோத்தையும் கம்ப்ளீட்டாக பண்ணி அது வந்து ஒரு நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ஒரு டிசைனாக இருக்கும், அலங்காரமாக இருக்கும். என்ன அதுக்கு பேர் சுங்கா? ஓகே, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அதுக்கு பேர் என்னன்னு தெரியல. முடிச்சு. சரி, ஓகே. அப்போ இது இந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எது வந்து இஸ்ரேல் தேசத்தில் ஆண்டவர் வந்து எதுக்கு இதை சொன்னார்னா, நீ வந்து இதை பார்க்கும்போது இந்த முடிச்சுகளை பார்க்கும்போது என்னை நீ நினைவு கூறு அப்படிங்கிறாரு. என்னை நீ நினைவு கூறு. நம்ம கூட வீட்டில் ஏதாவது, நான் அப்படி செய்யறது உண்டு. வீட்டில் ஏதாவது ஒரு வெளியில் போகும்போது இதை வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அப்படி பாக்கெட்டில் வச்சுக்கிடுவேன். சப்போஸ் நம்ம வெளியில் போயிட்டு அப்படி பாக்கெட் அப்படி தடவி பார்க்கும்போது எடுத்து பார்த்தோன்னா ஓ இது வாங்கணும், இல்லாட்டா நமக்கு மறந்துடும் பாருங்க. நம்ம எல்லோரும் அப்படி தானே. அந்த மாதிரி பாக்கெட்டில் எதாவது போட்டுக்கிட்டு திடீர்னு உடனே எடுத்து பார்த்த உடனே ஞாபகம் வரும். ஆனால் இந்த வேதத்தின்படி நடப்பதற்கு பாருங்கள், நம்மளுடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை இதெல்லாம் ஒன்றும் உதவாது பாருங்கள். அப்போ அவருடைய அந்த ப்ரெசன்ஸில் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நம்ம வந்து அவரோடு அந்த அவருடைய வார்த்தையோடு நம்ம வந்து
மெர்ஜ் ஆகி நடப்பதற்கு அவனுடைய வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதை நம்ம இதில் வாசித்தோம். யோவான் 6வது அதிகாரம் தானே, யோவான் 4, அதை எடுத்து விடுங்க. யோவான் 4 அதில் வந்து 46 நம்ம வாசிக்கும்போது 50வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். நம்பி போனான். அப்படி போகும்போதே பாருங்கள், அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு ஆப்போசிட்டில் வர்றாங்க. இப்போ இவன் வந்து அதை எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, அவங்க எதிர வரும்போது நீ உன்னுடைய அந்த ஊழியக்காரங்களே வாலண்டியராக சொல்கிறாங்க, உன் பிள்ளை வந்து என்ன ஆயிட்டாங்க, சோமாயிட்டாங்க. அப்போ இவன் வந்து உண்மையிலே அதை நம்பி போயிருப்பான். அதை வந்து அது எனக்கு அது தெரியல. சரி, ஆண்டவர் சொல்லிட்டார், இயேசு சொல்லிட்டார், அவ்வளோதானா. இயேசு சொன்னதை நம்பி அவன் வந்து திரும்ப போகிறான். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதிர ஆப்போசிட்டில் ஊழியக்காரங்க, அந்த அவருடைய வேலைக்காரங்க வராங்க. அப்போ இவன் இன்னும் அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு அந்த டைமை பார்க்குறான். எந்த நேரத்தில் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட பேசணும், அதில் தான் அந்த ஆண்டவருடைய மகத்துவம் இருக்குது பாருங்கள். எந்த நேரத்தில். அப்போ அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போயிடறான் பாருங்கள். நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு வேறு எதுவுமே நம்பிக்கை இருக்காதுங்க. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை. வேறு எது சொன்ன நல்ல மனுஷன்தாங்க, ஆனால் அவர்கிட்ட வந்து அவர் கொஞ்சம் தண்ணி அடிப்பாருங்க அப்படின்னு சிலவங்களை சொல்லுவோம். ரொம்ப நல்ல மனுஷன்தான், ஆனால் கை சுத்தம் இல்லை அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்னத்தினால வருகுன்னா பாருங்கள், ஆதியாகமம் 3:6 நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஏவாள் வந்து அந்த பழத்தை பார்த்து வஞ்சிக்கப்பட்டு புசிச்சாள். அவள் கண்களின் இச்சையினால் என்ன செய்தா, அவள் தவறி விழுந்து போனாள். அதுபோல் தாவீது பெரிய ராஜா தான், அவருக்கு எல்லா விதமான பவர்ஸ் அவருக்கு வந்த உடனே அவர் வந்து தன்னுடைய கண்களின் இச்சையினால் கண்கள் இச்சிக்கிறது, இருதயம் அதை அபகரிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறது. ஆனால் ஒரே ஒரு சிம்சோன், அதுபோல் நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கிடுவோம். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 1-3 வரை. ஆனால் நமக்கு டைம் இல்லாதனால அந்த 3 உள்ள இந்த பின்னாடி உள்ள இதை மட்டும் வாசிப்போம். ம் 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 அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்று. அதுக்கு பிறகு அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அது வந்து நம்முடைய ஆட்கள் இல்லையே, அவங்க வந்து தேவனுடைய பிள்ளைகள் இல்லையே, புறஜாதியிலா, வேற ஒரு ஆட்கள்லாம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் வந்து தன்னுடைய கண்களின் இச்சையினாலே என்ன பண்ணுறான், அவன் வந்து அந்த பாவத்தில் அவன் விழுகிறான். அதுக்கு பிறகு அவன் வந்து ஆண்டவருடைய பலம் இருக்கிறதுனால அந்த இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இந்த கண்களின் இச்சை, இருதயத்தின் அந்த ஒரு வாஞ்சை, இதிலிருந்து ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அதுக்கு விதிவிலக்காக இருந்தாங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். யோபு 31வது அதிகாரம், யோபு 31வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? யோபுவை கேட்டால் யோபு வந்து அவன் உத்தமனும் அவன் சன்மார்க்கனும் அவன் நீதிமானுமாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் வந்து தன்னுடைய கண்களோடு அவன் வந்து ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டான் பாருங்க. நான் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்ய மாட்டேன், விற்று போக மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், விற்று போக மாட்டேன். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு காரியங்கள் அவன் இருக்கிறதுனால அவன் வந்து கடைசியில் அவனுடைய மனைவி வந்து நீர் ஜீவனை விட்டு தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவங்க வந்து என்ன மூடில் சொன்னாங்களோ தெரியல. ஆனால் நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு
அதுக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் இறந்த பிறகு இப்படி சொன்ன ஒரு மனுஷனுக்கு திரும்ப ஆண்டவர் நல்ல ஒரு பலத்தை கொடுத்து தன்னுடைய மனைவி யோபுடைய தன்னுடைய மனைவி மூலம் 10 பிள்ளைங்கள் நல்ல அழகாட்டு பிறந்தாங்க. அப்படி தானே? கண்டிப்பாட்டு. அப்போ நீர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவர் ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லி அந்த ஒரு அன்புனால தான் என்ன சொல்லியிருக்கணும், நீர் என்னதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கார், நீர் சாகும் அப்படின்னுக்கிட்டு அவர் சொல்லியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. அது யோபு மேலே கோபப்பட்டு கூட அப்படி சொல்லலை, அந்த ஒரு அன்பால் தான் அவள் சொல்லியிருப்பான்னுக்கிட்ட நான் நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய ஒரு காரியம், ஒரு உத்தமனாக விளங்கிய ஒரு யோபு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த லெந்து காலங்களில் ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற நாம் இந்த லெந்து காலங்களில் மாத்திரமல்ல, நாம் எப்போ ஆண்டவரை தனது சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அதிலிருந்து நம்முடைய மரணம் மற்றும் நம்முடைய வாழ்க்கை முடியது வரை அல்லது ஆண்டவருடைய வருகை வரை நாம் நீதியின் பாதையிலே 51வது சங்கீதத்தில் நாம் வாசித்தது போல நீதியின் பாதையிலே உத்தமத்திலே அவருடைய வார்த்தையில் மேலே நம்பிக்கை வைத்து நடப்பது தான் நமக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு சாலச் சிறந்த ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா இந்த கண்கள் இருதயம் தான் ஒரு மனுஷனுக்கு கேடே. பாருங்க, கண்கள் இருதயம் ஒரு மனுஷனை பாவி என்றும் உத்தமன் நீதிமான் என்று சொல்வதற்கு காரணமே அவனுடைய கண்களும் அவருடைய இருதயமும். இருதயம்னு சொல்லும்போது நான் முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், இருதயம்னு சொல்லும்போது அது ஆவின்னு நீங்கள் போட்டுக்கலாம். மனுஷன் ஆவி ஆத்மா சரீரம் என்று படைக்கப்பட்டிருக்கிறான். சரி, மத்தேயு 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6:23. அந்த 22 கூட வாசிக்கலாம். கண்ணானது சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். பாருங்க, மத்தேயுல சொல்றார் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வெளிச்சம் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருப்பதனால நமக்கு என்ன பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு வீடு கட்டணும்னா யார்கிட்ட போவோம்? நல்ல ஒரு இன்ஜினியர்கிட்ட போவோம். நல்ல ஒரு வீடு கட்டணும்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரை பார்ப்போம். நமக்கு சுகவீனம் நம்ம உடம்பில் பிரச்சனைன்னா நம்ம யாரை போய் பார்ப்போம்? டாக்டரை போய் பார்ப்போம். அதுபோல் நமக்கு இந்த வசனத்தில் நல்ல ஒரு தெளிவு இல்லைன்னா நம்ம யாரை போய் பார்ப்போம்? பிரசங்கியாரை பார்ப்போம். இல்லாட்டா சர்ச்சில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். லூக்கா 11வது அதிகாரத்தை எடுப்போம். லூக்கா 11:36 வாசிங்க. உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அந்த வசனத்தை நல்ல பாருங்க. உன் சரீரம், அதுக்கு அடுத்தால என்ன வருது? ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல். அந்த ஒரு புறத்திலும்ங்கிறதுக்கு ஏதாவது டெஃபினிஷன் சொல்ல முடியுமா? உன்னுடைய சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல். பாருங்க, ஒரு பெரிய ஒரு கேம்பஸ் இருக்குது, இல்லாட்டா ஒரு நல்ல ஒரு வீடு இருக்குது, சுற்றி காம்பவுண்ட் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக லைட் போட்டிருக்கிறோம். அப்போ அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்தா கம்ப்ளீட்டாக லைட்டாக இருக்குது. அதில் ஒரே ஒரு பல்பு மட்டும் ஃபியூஸாக இருக்கும்னா அந்த இடம் மட்டும் எப்படியா இருக்கும்? இருட்டாக இருக்கும். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்முடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு சைடு பல்பு ஃபியூஸ்னா அந்த இடத்துல என்னாகும்? உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல். பாருங்க,
நான் அந்த கண்ணை பற்றியும் இருதயத்தை பற்றி நான் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன். சரீரத்திற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய கண்களும் நம்முடைய இருதயமும் அதற்கு முக்கியமான காரியம் என்று நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்போது அந்த திருடன் வந்து இந்த வீட்டில் திருடணும்னா எந்த பக்கம் வழியாட்டவன் போவான்? அந்த ஒரு லைட்டு ஃபியூஸாக இருக்குல்ல, ஒரு பக்கத்தில் மட்டும் இருட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த வழியாக தான் வந்து அந்த வீட்டில் கொள்ளை அடிக்கிறது போவான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கண் ஃபுல்லாக முழுவதும் வெளிச்சமாக இருந்தால் நீங்கள் வந்து எவ்வளவு பிரகாசமாக இந்த உலகத்திலே நான் வாழ முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, இது சின்ன ஒரு சபலம். இது ஆண்டவருக்குள்ளே நாம் வந்து தினந்தோறும் ஆண்டவரே 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 வேதம் வேதம் வசனம் வசனம்னுக்கிட்ட அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து அவர் வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்து நம்மளை மீட்டு ரட்சித்து முடிவிலே நம்மை வந்து அவருடைய இடத்திலே கொண்டு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மட்டும் இந்த பைபிள் இல்லைங்க. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மட்டும் நமக்கு சர்ச் கிடையாது. இந்த வாழ்க்கை ஒரு நாள் இதுக்கு ஒரு முடிவு உண்டு. இப்போ ஏதோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். 50 வயசு 60 வயசானாலும் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம். 80 வயசானாலும் ஸ்ட்ராங்காக. ஆனால் ஒரு நாள் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. அந்த நேரத்தில் ஒன்று யாரையும் கூப்பிட்டு எதுவுமே செய்ய முடியாது. சிங்கப்பூரில் நான் போன வாரத்தில் ஒரு நியூஸ் நான் பார்த்தேன், கேட்டுக்கிட்டு இருந்தேன். யூடியூப்பில் இப்போவும் இருக்குது. சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ஒரு பேசஞ்சர் வந்து அவங்களுடைய அந்த காதில் வச்சு நம்ம இது பண்ணுவோம்ல ஏர்பேடு, அதை வந்து அவங்க தொலைச்சிட்டாங்க. தொலைச்சதும் அங்கே அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து அதை எடுத்து அந்த உள்ளால உள்ள அந்த அத்தாரிட்டிகிட்ட கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி யாரோ ஏதோ ஒரு பேசஞ்சர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அதை தவற விட்ட அந்த பர்டிகுலர் பேசஞ்சர் அங்கே போகிறாங்க. போயிட்டு கேட்குறாங்க, இப்படி நான் இந்த ஏர்பேடை வந்து நான் வந்து ஏர்போர்ட் அதை நான் விட்டுட்டேன், அது அம்மா ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அத்தாரிட்டியில் உள்ளவங்க எடுத்து அம்மா ஒரு இங்கே இருந்த ஒரு செக்யூரிட்டியில் உள்ள ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்கும்போது அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இது என்னுடையது இல்லையே, நான் தவற விடலை, என்னுடையது வேறு டைப்பு, அதாவது இதை விட கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி. அந்த மனுஷன் என்ன செய்யிட்டார்னா, அவர் வந்து ஒரு இந்தியன், நம்ம தமிழ்நாட்டுக்காரர். நான் இந்த நியூஸை வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் கேட்டேன். தமிழ்நாட்டுக்காரர் ஆள் நல்ல அங்கே உள்ள போலீஸில், சிங்கப்பூர் போலீஸில் அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அங்கே உள்ள அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் அவர் வந்து போலீஸாக இருக்கிறாரு. அப்போ அந்த ஏர் ஹவுசஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் கையில் கொண்டு கொடுக்கவும் இவர் பார்த்துருக்காரு. இவர்கிட்டையும் இதே மாதிரி இன்னொரு சாதனம் வச்சுருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டார்னா, சரி இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க, ரொம்ப நல்லா இருக்க, ரொம்ப விலை உயர்ந்ததாட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இது தனக்குன்னு வச்சுட்டு தனக்குள்ள அந்த ஏர்போர்ட்டை எடுத்து அங்கே கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ வாங்க வந்தவங்க பார்த்துட்டு இது என்னுடையது இல்லையே அப்படின்னு சொல்லவும், சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாருங்க, நம்ம இந்தியாவு மாதிரி கிடையாது, உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்ட உங்கள் ரிலேஷனாக நீங்களும் போயிருப்பீங்க. ரொம்ப சுத்தமாக இருக்கும். ரொம்ப அவங்க வந்து அந்த அவங்களுடைய லா அண்ட் ஆர்டர் ரூல்ஸ் ரெகுலேஷன் ரொம்ப ரொம்ப ரொம்பனா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க என்ன சொல்லி அந்த பேசஞ்சரை சமாளித்தாங்களோ தெரியாது. அடுத்த செகண்டு இந்த ஆளை கூப்பிட்டுட்டு இது என்ன எப்படி அவங்க எல்லாம் ப்ரூஃபாட்டி இவர் இல்லை நான் இதுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாது. இவர் என்ன பண்ணாருன்னா, உடனே அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆளை சஸ்பெண்ட் பண்ணி கேஸ் அவரை வந்து அங்கே வேறு போலீஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி வாய்தா கேஸு அப்படி இப்படின்னு போயிட்டு இவருடைய வேலை போகும். இவர் சொன்னது, என்னை வந்து அடுத்த ஃப்ளைட்டில் என்னை அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் நீ நினைக்கிற மாரி ஒன்றும் சீக்கிரமாட்டுங்க இருந்து ஒன்றும் அனுப்ப முடியாது, இதற்குண்டான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, என்ன இந்தியாவுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, முடியவே முடியாது. பாருங்கள், இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கும் என்றால் நம்ம வந்து எங்கே போகிறதுக்கு நம்ம ஆயத்தம் ஆகிக்கிட்டு இருக்கிறோம். அவர் வந்து ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடியார். கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜின்,
ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடியவர். அவர் வந்து நம்ம மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறாருங்கிறது நமக்கு உண்மையிலே அதை வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அனுபவிச்சவங்க கூட இது ஒரு சின்ன ஒரு காரியத்தை தான் அவங்க அதை சொல்ல முடியும். அவ்வளவு பரிசுத்தமான தெய்வம் அவர். பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்கிறது. அந்த பரிசுத்தமான தேவனிடத்திற்கு போவதற்கு நம்ம இந்த உலகத்தில் வந்து இந்த சர்ச் ஆகிய இந்த ஒரு ஒரு இடத்துல இருந்து நாம் தினம் டெய்லி, அதாவது இந்த 40 நாள் மட்டுமல்ல, தினம் நாம் நம்மை தயார் பண்ணுவது நமக்கு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, வேதம் சொல்கிறது, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் மட்டுமே இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். இந்த இயேசு யார் என்றால் அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் எப்படி அந்த தன்னுடைய மகள் சுகவீனமாக இருந்தாள் என்பதை ஆண்டவருக்கு தெரிஞ்ச, ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னுக்கிட்டு சொல்லும்போது, நீர் என்னுடைய வீட்டுக்கு நீர் வாருன்னு சொல்லும்போது இயேசு அவனுடைய எல்லா காரியங்களையும் இறந்து நீ போ உன்னுடைய அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்பி அவன் திரும்ப போகும்போது, அவரை நம்பி போனதினால் அவனுடைய மகள் வந்து அங்கே வந்து குணமாக்கப்படுகிறாள். பாருங்க, யோவான் 6வது அதிகாரத்தை எடுப்போம். யோவான் 6 66 வாசிங்க. வாசிங்க கண்டினியூவா. 67. ம் 68. போதும், சோத்திரம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவருடைய காரியங்களையும் அவருடைய உபதேசத்தையும் அவருடைய வாழ்க்கை நடைமுறைகளையும் பார்த்து எப்படி இப்படி நடக்க முடியும் இவர் கூட, இவ்வளவு கடினமான உபதேசம் என்று எல்லாரும் போகிறாங்க. அப்போ வந்து ஆண்டவர் கேட்குறார், நீங்களும் என்னை விட்டு போகிறீங்களா, நீங்களும் கூட என்னை விட்டு போகிறீங்களான்னு சொல்லும்போது, அப்போது பேதுருக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கிறது. ஆண்டவரே, உம்மை விட்டு எங்கே நான் போக முடியும், உம்மிடத்தில் அல்லவோ நித்திய ஜீவன் இருக்குது, நித்திய வெளிச்சம் இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு நம்ம வந்து போவதற்கு முன்னால் ஒரு வாழ்க்கை அவருக்காக ஆண்டவரை பற்றி நாம் மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும். மற்றவர்கள்ட்ட சொல்லணும்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியும். நம்ம நல்லா இல்லாமல் மற்றவங்ககிட்ட சொல்லவே முடியும். ஆமாம், இவனை தெரியாதா அப்படின்னு தான் ஒரே வார்த்தை அதோடு முடிஞ்சிடும். பாருங்கள், ஏர்போர்ட்லேருந்து நம்ம வெளியே வரோன்னா, நம்ம லக்கேஜெல்லாம் தள்ளிட்டு வரோன்னா போலீஸ் வந்து நம்ம கண்ணையே பார்த்துக்கிட்டு இருப்பான். வெளியில் வரும்போது அங்கே அவன் ஸ்கேனெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போது நம்ம கண்ணே சொல்லும் நம்மக்கிட்ட வந்து ஏதாவது இல்லீகலாக ஏதாவது இருக்குதா இல்லையாங்கிறது. அவனு ரொம்ப கரெக்டாகிட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவனுக்கு எல்லா பவரும் இருக்குது. ஆனால் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, நம்ம ரீசனபிளாட்டு உள்ள திங்ஸை தான் நம்ம கொண்டுட்டு வரோம்னா பார்த்துட்டு என்ன பண்ணிடுவோம், அழகாக அப்படி கையை காணிச்சு போங்கன்ற. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள், நினச்சி பாருங்கள். கரெக்டாக நம்ம வெளியில் உள்ள ஆளுக்கு நம்ம ஃபோன் பண்ணியிருப்போம். இப்போ ஃப்ளைட்டு நிற்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அங்கே லேண்ட் ஆகிட்டோம், 1/2 மணிக்கூரில் நான் வெளியே வந்துடுவேன், இல்லாட்டா 3/4 மணி நேரத்தில் வெளியே வந்துடுவேன், அப்படியே நம்ம சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி வரும்போது வெளியில் வரக்கூடிய நேரத்தில் அங்கே வந்து போலீஸ் நிற்கிறான், இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றுன உடனே அங்கே ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் அதில் வச்சு எடுத்து எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு 10 நிமிஷம் போகும்ல.
ஆனால் நம்மளை வந்து அவன் நம்மளுடைய கண்களை பார்த்து அவன் வந்து வெளியே போன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஒரு அது ஒரு இந்த நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நமக்கு எவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுக்கறது. ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி நடக்கும்போது இந்த உலகத்தில் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை, பயப்பட முடியவே முடியாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை எடுப்போம். பிலிப்பியர் 3 அதில் உள்ள 7, 8 வாசிப்போம். 7 ஆகிலும் இவைகளோ அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவருடைய பார்வைக்கு எது சரியில்லையோ அது எனக்கும் சரியில்லை, அது வந்து எனக்கு லாபமோ, அதான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம்னு நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளவோ சாட்சிகளை நம்ம கேள்விப்படுறோம். டைம் முடியுது. எவ்வளவோ சாட்சிகளை நம்ம கேள்விப்படுறோம். உலகத்தில் உள்ள ஊழியங்களில், உலகத்தில் உள்ள வேலைகளில் பெரிய வேலைன்னு பார்த்தா ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமாக வேலை செய்கிறது தான். ஆண்டவருடைய வேலையை செய்கிறது தான். இதை விட பெரிய வேலை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். நான் அந்த ஊழியக்காரங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். இந்த பாக்கியத்தை எனக்கு ஆண்டவரை எனக்கு ஏன் தரல அப்படின்னு சொல்லி. இப்பவும் கெட்டு போகலை. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எப்போ வேணாலும் நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது கண்டிப்பாக நாம் அவருடைய காரியத்தை 119வது சங்கீதம் எடுங்க. சங்கீதம் 119 அவருடைய 11வது வசனம். போதும் போதும், உமது பிரமாணங்களை எனக்கு போதும். உமது கற்பனையின்படி நடப்பதற்கு உம்முடைய பிரமாணங்களை எனக்கு நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் நான். அவருக்கு விரோதமாக இந்த உலகத்தில் நாம் பாவம் செய்யவே கூடாதுப்பா. அவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யாமல் இருக்கும்போது நம்முடைய ஒய்ஃபுக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியாது, நம்முடைய ஹஸ்பண்டுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்ய முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழலாம். நம்முடைய சுற்றுச்சூழலில் உள்ள அத்தனை பேர்களுக்கு நாம் ஒரு எக்ஸாம்பிளாக வாழலாம். ஆமென், ஹல்லேலூயா. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில். லஞ்சம் வாங்காண்டாம். இப்போ அன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாலாம், அந்த யூடியூப் அதெல்லாம் இருக்கிறதுனால அப்போ பட்டு 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 பட்டுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் டிஸ்மிஸ் ஆகிட்டான். அன்னைக்கு கூட ஒரு இதில் போடுற டிஜிபி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ். அவர் வந்து ஒரு கஞ்சா வியாபாரி கூட இருந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம். இன்னைக்குள்ள நியூஸ். இப்படிப்பட்டவனெல்லாம் உலகத்தில் வச்சுட்டு லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி வந்து டைரெக்டாக ஸ்டெப் எடுத்து டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ். அவன் வீட்டில் இந்த பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இந்த மனுஷனை நினச்சி என்னெல்லாம் இது பண்ணுவாங்க. இந்த வீட்டில் அந்த ஆள் நல்லபடியாக தூங்க முடியுமாங்க பாருங்க, நினச்சி பாருங்க. சோத்திரம். சின்ன ஒரு அல்பாசை. நான் ஒரு 9ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கும்போது ரோட்டில் ஒரு ஆள் நல்ல பெரிய வீடு தாடி வளர்த்துக்கிட்டு அப்படின்னு இருப்பார். அப்போ சொல்லுவான், அவர் தாடிக்காரர்னு சொல்லுவாங்க. நான் 9ஆம் கிளாஸ் இந்த நடந்து போகும்போது அப்போ அவரை பற்றி சொல்லுவாங்க, தாடிக்காரர் வீடு. அதெல்லாம் நான் கேட்பேன், ஏன் அப்படின்னு சொல்லி. அவர் நல்ல வேலை பார்த்தாருங்க. அந்த நேரத்தில் 30 ரூபா லஞ்சம் வாங்கினாராம். 79, 78, 79 30 ரூபா லஞ்சம் வாங்கி வாழ்க்கையெல்லாம் தாடியை வச்சு விரக்தியாகி வாழ்க்கையை வெறுத்து கடைசியில் ஆள் வந்து ஹார்ட் அட்டாக்லேயே இறந்து போனார். சோத்திரம். திருடவும் கொல்லவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அவை பரிபூரணப்பட வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சோத்திரம், ஹல்லேலூயா. கடைசியில் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிப்போம். பேதுரு 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4:1. ஆமென், ஹல்லேலூயா.
எப்படிப்பட்ட சிந்தை! அவர் நமக்காக இந்த உலகத்தில் என்ன என்ன எங்கே போய் முங்கினாலும் என்ன செய்தாலும் நம்முடைய பாவத்தை டிலீட் பண்ணவே முடியாது. அவருடைய ரத்தம் மாத்திரம்தான். ஏன்னா அவர் தெய்வம். தெய்வம் மனுஷனாக வந்து தெய்வம் மனிதனாக வந்தாராம். சோத்திரம், ஹல்லேலூயா. தெய்வம் மனிதனாகனா அது ஒரு தெய்வமா, 2 தெய்வமா, 3 தெய்வமான்னு போய் மண்டையை போட்டு குழப்பிட்டு நடக்காங்க உலகத்தில். சோத்திரம். இதை வந்து 1 3 1 சொல்லி 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 பைத்தியம் பிடிச்சி அலைய வேண்டியதுதான். இப்போ என்ன பார்க்குறீங்க? நான் உங்ககிட்ட 1 நிற்கனா 3 நிற்கனா? என்ன பிரதர் இப்படி கேட்குறீங்க? 1 தான் நான் நிற்கிறேன். சோத்திரம், ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரத்தில் இந்த இதை வந்து ஒரு ஏதாவது ஒரு பொருளை தூக்கும்போது நான் வந்து இப்படி தூக்குறதுக்கு பலன் இல்லாமல் இப்படி போட்டேன்னா என்ன சொல்லுவாங்க? ஏன் உனக்கு என்ன ஆவியா இல்லை அப்படிம்பாங்க. என்ன அப்படி தானே நம்ம ஊரில் அப்படி தானே சொல்லுவாங்க, என்ன உனக்கு ஆவி இல்லையா அப்படின்னு சொல்லி. சோத்திரம், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை, ஒரே தெய்வத்தை, இயேசுவாகிய அவரையே நாம் சார்ந்து இந்த உலகத்திலே வாழ ஓட தேவன் கிருபை தரட்டும். தேவன் தந்த நல்ல அந்த வாய்ப்பிற்காக நன்றி. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைந்து மகிமையிலே சேர்க்க தேவன் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். தேவனுடைய வசனத்தை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும்படியாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தின் பிலாத்தின் பாவப்பட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தேன் பரமண்டலக்கேறி சர்வலோகமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாத்திர விட்டுருக்கு மருத்துவ நியாயத்துக்காக பொதுவாக பஸ்த சபையும் பரிசுத்தவான்களை பாவமனை சரீரம் ஒழித்தல் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும், நாம் மன்றாட்டு ஜெபத்திற்குள்ள கடந்து செல்வோம். மன்றாட்டு ஜெபம். தேவனுடைய படைப்பினால் உண்டான மனோகரமான இந்த உலகத்திற்காகவும் சகல விதமான ஜீவராசிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. உலகத்தில் நீதியும் சமாதானமும் நட்பும் வளர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா ராஜ்யங்களுக்காகவும் ராஜ்யங்களை ஆளும் அதிகாரிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. சமுதாயத்தில் வெவ்வேறு இடங்களில் பல வகையான பொறுப்புகளில் இருப்பவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோமாக. நீதி மறுக்கப்பட்டவரும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் குற்றவாளிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா குழந்தைகளையும் வாலிபரையும் நடுத்தர வயதுள்ளோரையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. அனாதைகள், விதவைகள், முதியோர்கள் அனைவரையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. வியாதியஸ்தர்கள், விபத்துக்குள்ளானோர், மாற்றுத்திறனாளிகள், வறுமையில் இருப்பவர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா சுவிசேஷ ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் எல்லா கிறிஸ்துவ ஸ்தாபனங்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா கிறிஸ்துவ திருச்சபைகளையும் நம்முடைய திருச்சபையும் சபையின் எல்லா அங்கங்களையும் மூப்பர்களையும் ஊழியங்களையும் எல்லா குடும்பங்களையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. நம் யாவரும் கண்களை மூடி மன்றாட்டு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். நம் ஆண்டவர் அந்த வேளையிலே
நம்மோடு கூட பேசியிருக்கிறார். பெட்டிஷன் அண்ட் ப்ரொமோஷன் என்ற ஒரு தலைப்பிலே நம் கண்களின் எச்சைகளினாலே இருதயம் எப்படி பிடிபட்டு அதிலே நாம் எழுப்பிட்டு போகிறோம் என்ற தெளிவான ஒரு சத்தியத்தை நாம் கேட்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்தபடியாய் கண்களை மூடி, ஆண்டவரே, நாங்கள் இது ஆகிலும் எங்கள் மனம் பதறியோ எங்களால் இச்சைகளால் இழுக்கப்பட்டோ நாங்கள் பாவம் செய்திருப்போமானால் இந்த லெந்து காலங்களிலே கர்த்தர் எங்களுக்காக பாடுபட்டு தகப்பனே நீர்ப்பட்ட பாவங்களுக்காக பாடுகளுக்காக பாவியாய் நீ அன்று சிலுவையிலே மறுத்தீங்களே சுவாமி என்று உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாய் அந்த சிலுவையை நாம் நோக்கி பார்த்து ஹல்லேலூயா உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. அநேக பாவங்களை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்திருக்கிறோமே சுவாமி. தாவீது இப்படியாய் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று. ஹல்லேலூயா தகப்பனே, எப்படியாய் நாங்கள் வெளியே வரும்பொழுதே பாவத்திலே நாங்கள் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறோமே சுவாமி. கர்த்தாவே, அனுதினமே நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோமே சுவாமி. கர்த்தர் எங்களை பாவங்களை மன்னிக்கும்படியாய் எங்களுடைய கண்களின் நீச்சையை மன்னிக்கும்படியாய் யோபு இப்படியாய் சொல்லுகிறான், என் கண்களால் நான் எப்படி பாவத்தை செய்ய முடியும்? நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேனே என் ஆண்டவரோடு கூட என்று. ஹல்லேலூயா அப்படி உடன்படிக்கை செய்யப்பட்ட நான் எப்படி பாவத்தை செய்ய முடியும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. எங்கள் இருதயத்தின் பாவங்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்கள் கண்களின் பாவங்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னிப்பீராக சுவாமி. சத்துருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் சுவாமி. எங்களை கர்த்தாவே நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியா உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியா உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. இந்த லெந்து நாட்களிலே கர்த்தர் நீங்கள் என்ன அப்பா நீர் பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோமே சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து நாங்கள் அப்பா நினைவு கூறுகிறோம். அதை நாங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தர் எங்களுக்காக நீங்கள் பாடுபட்டுங்க, எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க, எங்களுக்காக கர்த்தர் நீங்கள் உயிர் தெழுந்து இருக்கீங்க, எங்களோடு கூட உலாவி கொண்டு இருக்கிறீங்க, எங்கள் பாவங்களை மன்னித்து இருக்கீங்க என்று விசுவாசத்தோடு வாழ்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை வைக்கும்படியா நம்முடைய பாதப்படியில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. இந்த வேளையில் எங்கள் சபைகளுக்காக நம்முடைய பாதப்படியில் நாங்கள் வருகிறோமே சுவாமி. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் எல்லாரையும் நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நம்முடைய திரு கருத்தில் கர்த்தரும்படியா அப்பா அந்த பிள்ளைகளை ஏந்தி கொள்ளும்படியா நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒவ்வொரு ஆபத்துகளிலும் இருந்து கர்த்தர் நீங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அனுதினமும் நாங்கள் ஆபத்துகளை சந்திருக்கிறோமே சுவாமி. அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் எங்கள் சபையை நீங்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்களே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு வரும் எல்லா போராட்டங்களுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாக்கிறீங்களே உமக்கு நன்றி சுவாமி. எங்களுக்கு வரும் எல்லா இன்னல்களுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்களே உமக்கு நன்றி சுவாமி. எங்களுக்கு வரும் எல்லா வியாதிகளுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்களே உமக்கு நன்றி சுவாமி. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. இந்த நாளிலே யாரெல்லாம் வியாதினோடு வந்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வியாதியோடு வந்திருக்கிறாங்களோ எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. எந்த வருத்தத்தோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் நீர் மாத்திரம் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. எல்லாருடைய இருதயத்தையும் நிர்வாணப்படுத்தி அறிகிறேன் தேவனாய் நீர் இருக்கிறபடியால் பிள்ளைகளுடைய தெளிவுகளை கர்த்தர் நீங்கள் சந்திக்கும்படியா உம்முடைய கரத்தில் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. அப்பா இந்த நாளிலும் ஒரு துக்ககரமான செய்தி நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தாவே சோத்திரம். அதை நாங்கள் ஜீரணிக்க முடியாமல் நாங்கள் இருக்கிறோமே சுவாமி. பிரதர் மோசஸ் ஒய்ஃபுக்காக நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. அந்த மகன் இந்த அப்பா இந்த ஆலயத்திலே என்னென்ன பணிகள் எல்லாம் செய்தார் என்பதை கர்த்தர் நீர் அறிவீர் தகப்பனே. அந்த மகன் துக்கத்தோடு இந்த நாளிலே அவர் கதறி அழும்பொழுது தகப்பனே அந்த துக்கத்தை நாங்கள் எப்படி தகப்பனே அந்த மகனுக்கு ஆறுதலை நாங்கள் சொல்ல முடியும் சுவாமி. என் மனைவி என்னை விட்டு போயிட்டாலே பிரதர் என்று அவர் அழும்பொழுது நிச்சயமாக எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது. கர்த்தர் அந்த மகனுக்கு ஆறுதலை என் தேவன் நீங்கள் தரும்படி அவனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறபடியால் நன்றியோடு உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளை இழந்து வாடுகிற அந்த சிறிய மகனை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. அந்த மகனுடைய வாழ்க்கையை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி.
தாய் இல்லை என்ற ஒரு குறை இல்லாமல் தாய்க்கு தாயாக இருந்து கர்த்தர் அந்த மகனை வளர்த்தெடுக்கும்படியா நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. அந்த குடும்பத்திற்கு ஆறுதலை கர்த்தர் தரும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. கர்த்தர் நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும்படியா நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. மோசஸ் பிரதர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நம்முடைய ஆலயத்தில் சிறிய வேலையை செய்தாலும் தகப்பனே அப்பா, கர்த்தர் அந்த மகனை நீங்கள் நினைவு கூறும்படியாய் அப்பா நம்முடைய பிள்ளைகளாகிய சபையாய் நாங்கள் சேர்ந்து நம்முடைய இடத்துல நாங்கள் மன்றாடுகிறோமே சுவாமி. அந்த மகனுக்கு ஆறுதலை கர்த்தர் இந்த வேலையிலே தரும்படியா நம்முடைய கரத்தில் அந்த மகனை ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. நீர் அப்படியா இந்த மகனுக்கு ஆறுதலை தந்தபடியால் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. தகப்பனே, இனி வரும் காலங்களிலே எங்கள் சபைகளில் நடக்க போகிற ஒவ்வொரு ஆராதனையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. வருகிற 1000 உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி. நம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தமிடுகிறோம் சுவாமி. இதுவரை எங்களை வழிநடத்தி வந்த என்னை எபினேசர் இனியும் எங்களையும் எங்கள் சபைகளையும் வழிநடத்தும்படியா நம்முடைய பொற்பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாக்கிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனும் வல்லமையுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நாம் அனைவரும் முடிவு ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்லும் அனைவரும் எழுந்திருக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று காலையிலே மோசஸ் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணார். ரொம்ப ஒரு ஃபெய்த்ஃபுல் மெம்பர் அவர். ஆக்சுவலாக ரொம்ப விசுவாசமாக இருப்பார் சபைக்கு. தன்னால் முடிந்ததை அவர் இந்த குறிப்பாக இந்த சீசன் டைமில் கிறிஸ்மஸ் மற்றும் ஈஸ்டர் அந்த உயிர்த்தெழுந்த நாள் அந்த நாட்களே நம்ம சபையை அலங்கரிப்பார். காலையில் அவர் ஃபோன் பண்ணும்பொழுது எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. நான் எதிர்பாராதான் நடந்திருக்குது இது. அப்போ நான் கேட்டேன், நீ இங்கே இருக்கிறியா இல்லை ஊரில் இருக்கிறியான்னு கேட்டேன். சொன்னார், இல்லைங்க இல்லைங்க பிரதர், நான் ஊரில் எக்ஸிட்டில் வந்துட்டு கேன்சல் அடிச்சுட்டு, ஏன்னா அவங்க கொஞ்ச நாளாகவே சிக்காயிட்டு ரிக்கவர் ஆகிட்டே இருக்கிறாங்க போல் இருக்குது. ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். மகன் இப்பொழுதுதான் 8ஆம் வகுப்பு படிக்கிறதாக என்னிடம் கூறினார். சபையில் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொன்னார். அவர் சபைக்கு தெரிவிச்சிடுங்க அப்படின்னு சொன்னார். சபையார் தயவு கூர்ந்து அவருக்காகவும் மகனுக்காகவும் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொண்டார். நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோமாக. பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரமனில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றார் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களும் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். எங்களை சோழங்கள் பிரவேசிக்கப்படாமல் திமின்றி கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்குமைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர். ஆமென். துதி கன மகிமையுமக்கே, ஓ எல்லாவுமே துதி கன மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா துதி கன மகிமையுமக்கே, ஓ எல்லாவுமே துதி
கன மகிமையுமை ஓ நீரே ராஜா